தலைப்பு தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 23. தேவனுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம். ஆபிரகாம் கானானுக்குள் நுழைதல். ஆபிரகாம் தனது விசுவாசத்தை வெளிப்படுத்தியதன் மூலமாக தேவனுடைய சிநேகிதன் என்றானார். தேவனுடைய அழைப்பை ஏற்று அவர் தனது சொந்த தேசத்தை விட்டு வெளியேறி கானானில் சுற்றித் திரிந்தார். இந்த கீழ்ப்படிதலின் மூலமாக அவர், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியானார். ஆபிரகாமின் மனைவி இந்த உடன்படிக்கையை அல்லது வாக்குத்தத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார் என பரிசுத்த பவுல் விளக்குகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். ஒரு காலமளவும் சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான கிறிஸ்துவின் வருகை நீண்ட காலமாக ஒத்தி வைக்கப்பட்டதற்கு இணையாக இருக்கிறது. இதில் ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின் உரிமைக்காரராகிய மேசியாவுக்கு நிழலாகவும், ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேக்காலை கிறிஸ்துவின் மனவாட்டியும் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையுமாகிய வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரவாளிக்கு நிழலாகவும் குறிப்பிடப்படுகிறது. இஸ்ரவேலோடு சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு நிழலாக ஆகாரும், எருசலேம் தேசத்திற்கு நிழலாக இஸ்மவேலும் இருப்பதாக பரிசுத்த பவுல் கூறுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஈசாக்கு பிறந்த போது ஆகாரும் இஸ்மவேலும் துரத்தி விடப்பட்டு கிட்டத்தட்ட அழிந்து போனது போல யூத ஜனங்கள் 18 நூற்றாண்டுகளாக தெய்வீக தயவிலிருந்து விலக்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட வறண்டு போய் உள்ளனர். இஸ்மவேல் புத்துயிர் பெறும்படியாக அவனுக்கு தேவதூதன் நீரூற்றை சுட்டிக்காட்டியது போலவே இப்போது தேவ செய்தியும் யூத ஜனங்களுக்கு ஒரு நீரூற்றை சுட்டிக்காட்டுகிறது. அவர்களின் சீயோனிய நம்பிக்கைகள் புத்துயிர் பெற்று வருகின்றன. ஈசாக்கின் பலி கிறிஸ்துவின் பலியை நிழலாக காட்டியது. இந்த பலி அவர் உலகத்தை ஆசீர்வதிக்கும் வல்லமையோடு ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியாக மாற வேண்டியதற்கு தேவைப்பட்டது. இஸ்ரவேலையும் பூமியின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும் மாபெரும் பணியில் சபையை கிறிஸ்துவின் மனவாட்டியாகவும் அவரது கூட்டாளியாகவும் இருப்பதற்காக அழைக்கும் பரிசுத்த ஆவியின் வேலையை ஈசாக்கின் மனவாட்டியாகிய ரெபேக்காலை அழைக்க அனுப்பப்பட்ட ஊழியக்காரர் அடையாளப்படுத்துகிறார் என்பது இங்கு அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19-26 வசனங்கள். ஈசாக்கை சந்திப்பதற்காக எலியேசருடன் ரெபேக்காள் வந்தது இந்த சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்துவை சந்திப்பதற்கான சபையின் பிரயாணத்தை நிழலாக காட்டுகிறது. தம்முடைய 2ஆம் வருகையின் போது மணவாளனாகிய இயேசு அவளை ஏற்றுக்கொள்ளுவார். ஆபிரகாம் யாவே தேவனை நிழலாக காட்டுகின்றார். அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக பூமியில் உள்ள சகல குடும்பங்களுக்கான ஆசீர்வாதமும் கடந்து வரப்போகின்றது. இந்த வாக்குத்தத்தம் 35 நூற்றாண்டுகளாக இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருந்து வருகின்றது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆமேன்.